தன்னோட பெரிய காரில் போயிட்டு இருந்த அந்த நபர் எதையோ ஆச்சரியமாக பார்த்துருக்காரு. என்னன்னா, தூரத்தில் 2 பேர் உட்காந்து பசி தாங்க முடியாமல் புல்லை பிச்சு தின்னுட்டு இருந்திருக்காங்க. இவர் காரை நிப்பாட்டிட்டு அவங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு, என் கூட வாங்க, உங்களுக்கு நான் சாப்பிட்றதுக்கு தர்றேன் அப்படின்ட்டுருக்காரு. இவங்க 2 பேருமே, ஐயா எங்களுக்கு மனைவிகளும் குழந்தைகளும் இருக்காங்க அப்படின்ட்டுருக்காங்க. அவங்களையும் கூப்பிட்டு வாங்கன்ட்ருக்காரு. எல்லாருமே அந்த பெரிய காரில் உட்காந்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஐயா உங்களுக்கு மேலே ரொம்ப பெரிய மனசுங்க அப்படின்னு. இன்னொருத்தர், உங்களுக்கு மேலே இலகிய மனசுங்க அப்படின்ட்டு இருக்காரு. அவர் உடனே, எல்லாம் கடவுள்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வீட்டுக்கிட்ட போன உடனே எல்லாரையும் இறங்க சொல்லியிருக்காரு. எல்லாரும் இறங்கினதுக்கப்புறம், சுற்றி இருக்கிறது பூராவே என்னோட இடம் தான், பார்த்தீங்களா புல் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, இங்கே புல்லை சாப்பிடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிட்டார். நாம் எதிர்பார்த்து வந்தது ஒன்று, ஆனால் கிடைக்கிறது இன்னொன்று அப்படின்னு ஏமாந்த முகத்தோட ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்களாம். நமக்கு சாதகமாக ஒருத்தர் ஒரு விஷயத்தை செய்கிறாருன்னா ஏன் செய்கிறாரு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அதே நேரத்தில் இலவசமாக ஒரு விஷயத்தை செய்கிறாரு, இல்லை இலவசமாக ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக யோசிச்சே தீரணும். ஏன்னா தற்போதைய நிலவரப்படி பெரும்பாலான நபர்கள் அவங்களுக்கு ஆதாயம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே யாருக்குமே கொடுக்கறது இல்லை. ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு 5 விஷயத்தை நம்மகிட்ட இருந்து வாங்க போகிறாங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் நமக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னா கூட அதை வாங்காமல் இருக்கிறது நமக்கு நல்லது. அதனால் ஆசை வார்த்தைகளுக்கும் இலவசங்களுக்கும் எப்போதுமே நாம் இடம் கொடுத்துட வேண்டாம்.